பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இந்தியா கூட்டணியினுடைய அங்கமாக திகழும் இந்தியாவுக்கு வழிகாட்டுகின்றது என்று தளபதி ஸ்டாலின் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு என்கிற போது வாழ்நாளெல்லாம் சின்னஞ்சிறு விரலில் நகம் முளைத்த காலத்திலிருந்து கவிதைகள், கட்டுரைகள், நாடகங்கள், சினிமாக்கள் என்று தன்னுடைய எழுத்தாற்றலை 5 பிரிவுகளாக அவருடைய நெஞ்சுக்கு நீதியை தந்து இலக்கியங்கள், பல இலக்கியங்கள் தந்து இந்திய அரசியலின் திருப்பு முனையாக டெல்லியிலே வந்து அவர் நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் உலகமே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு புகழையும் பெருமையையும் சேர்த்து தந்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினுடைய கனவுகள் நனவாகவும் ஆருயிர் அண்ணன் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மறையவில்லை. அவர் நம் நெஞ்சிலே வாழ்கிறார், நம் இதயத்திலே வாழ்கிறார், நம் நாடி நரம்புகளிலே ஓடுகிற இரத்த அணுக்களிலே இருக்கிறார். ஆக அவருடைய 6வது நினைவு நாள் இந்த ஆகஸ்ட் 7. இந்த நாளில் அவருக்கு தமிழ்நாட்டிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் காலையிலேயே தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அவர்கள் ஊர்வலமாக சென்று அவர்களுடைய புகழஞ்சலியை தெரிவித்து விட்டார்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்களவை, மாநிலங்களவையிலே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல கட்சிகளின் தலைவர்கள், இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த எழில் அரங்கத்திற்கு வந்து டாக்டர் கலைஞருடைய படத்துக்கு நாம் பூக்களை சொரிந்து அவருடைய புகழ் வாழ்க, எந்நாளும் வாழ்க, கலையில், இலக்கியத்தில், அரசியலில், வாதாடுவதில், குறுக்கிடுவதில் அவருக்கு நிகர் அவரேதான் என்று அடக்குமுறை காலத்திலும் தன் மகனையும் மருமகனையும் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள், மற்ற தம்பிமார்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாச உணர்வினுடைய இமயமாக திகழ்ந்த, தமிழ்நாட்டுக்கு எந்நாளும் வழிகாட்டக்கூடியவராக நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் எந்த பதியம் போட்டார்களோ அங்கே அறிவாசான் பெரியார் அவர்களும், அதை போல பேரறிஞர் அண்ணா அவர்களும் அதை வளர்த்து வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை உலகம் புகழ்கின்ற இயக்கமாக நிலைநிறுத்திவிட்டு போய்விட்டார். அவர் வாழ்கிறார். இந்த அரங்கம் அதை சொல்லும், அவருடைய சிலையும் படமும் அதை சொல்லும். அவர் படைத்த நாவல்கள், கட்டுரைகள், ஆயிரக்கணக்கான கடிதங்கள் தம்பி உடன்பிறப்புகளுக்கு. ஆகவே காலத்தால் அழியாத புகழை பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் கலைஞருடைய புகழ் வாழ்க வாழ்க, உயர்க உயர்க, ஓங்குக ஓங்குக. நன்றி, வணக்கம்.